இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆபத்து காலத்தில் ஆண்டவர் மட்டுமே நமக்கு துணை. அடர்ந்த வனம், ஒத்தையடி பாதை, விலங்குகளின் உருமல் சத்தங்கள், பறவைகளின் கீச்சிடல்கள், நீரோடையின் சலசலப்பு, ஓங்கி உயர்ந்த மரங்கள், எங்கும் கும்மிருட்டு இருந்த போதிலும் பயமின்றி நடக்கிறேன், ஏனெனில் அங்கு மனிதர்கள் இல்லை என்பதினால் என்று ஒரு கவிதை வாசித்தேன். இந்த கவிதையில் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. இன்றைக்கு மிருகங்களை விட மனிதர்கள் மோசமானவர்களாக மாறிவிட்டார்கள். விளாத்தி குளத்தில் ஒரு பள்ளி மாணவி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இன்றைக்கு சிங்கமோ புலியோ கூட கடித்து குதிரை யோசிக்கிற வேலை. ஆனால் பொல்லாத மனிதன் யோசிப்பதே இல்லை. யாருக்கு எப்போது யாரால் ஆபத்து வரும் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படித்தான் எலியா தீர்க்கதரிசியின் உயிருக்கு ஏசபேல் மூலமாக ஆபத்து வந்தது. கோலியாத் மூலமாக தாவீதுக்கு ஆபத்து வந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 3 பேருக்கும் நேபுகாத் நேச்சார் ராஜா மூலமாக ஆபத்து வந்தது. நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றெல்லாம் பார்த்து ஆபத்து இன்றைக்கு வருவதில்லை. வருகிற ஆபத்தை யாராலும் தடுக்கவும் முடிவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று வருகின்ற எப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய ஆண்டவர் தான். அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற வரைதான் நமக்கு பாதுகாப்பு. வெளியே வந்துவிட்டால் யாராலும் நம்மை காப்பாற்ற முடியாது. மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வரும்போது மருத்துவர்கள் கூட உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது, இனி உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கைவிரித்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மை கைவிடுவது இல்லை. இதை முழுமையாக புரிந்து கொண்டு நாம் தான் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதற்கு ஏற்றாற் போல நம்மை பாதுகாக்கும்படி நாம் போகும் வழிகளில் எல்லாம் தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அக்கினியிலே போடப்பட்ட மனிதர்களோடு 4வது நபராக உலாவின தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம் சேதப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எலியாவை பாதுகாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவருடைய தூதன் நம்மை பாதுகாக்கவும் நம்மை தேடி வருகிறார். நமக்கு பலன் கொடுத்து அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட விசேஷித்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிற நாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டாமா? நம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நன்மையும் கிருபையும் அப்பொழுதுதான் நம்மை தொடரும். ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எங்களுக்கு அனுகூலமாக எப்பொழுதும் எங்களுடன் கூட இரும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெலனாக, கோட்டையாக, அரணாக, அடைக்கலமாக இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பு மட்டும் எங்களுக்கு இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதோ நிர்மூலமாகி போயிருப்போம். ஆமாண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையினால் தான். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பினால் தான், நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கத்தினால் தான் என்பதை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய காலடியிலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அப்பா பிதாவே என்று சொல்லி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆமாண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். எசேக்கியா மரண தருவாயில் இருந்த போது உம்மை நோக்கி கூப்பிட்டார். நீ என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக செய்தீங்கப்பா. அது போல எங்களுக்கு வியாதிகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மிடத்திலிருந்து மறு உத்தரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களை சுகப்படுத்தவும் வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு உலகத்திலே பலவிதமான ஆபத்துக்கள் பலவிதமான ரூபங்களில் எங்களை தேடி வருகிறது. எல்லா ஆபத்துகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்து உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்காக நாங்கள் ஊழியம் செய்ய, உமக்காக எதையாவது செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. நன்றியுள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதும் இருக்க கிருபை செய்யப்பா. எங்கள் ஆத்துமாவை நோக்கி பார்த்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிற பலனை எங்களுக்கு கொடுங்க. எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய அரவணைப்புக்குள்ளே, உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே எப்பொழுதும் நாங்கள் பத்திரமாய் இருக்க உதவி செய்யுங்க.
நான் உன்னை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.